வணக்கம். லேர்ன் மலையாளம் த்ரூ தமிழ் இந்த சீரியஸில் நம்ம இதுவரைக்கும் ஸ்வரங்கள், வெஞ்சனங்கள் இது 2 லெசனையுமே பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது உயிர் எழுத்துக்களும், மெய்யெழுத்துக்களும் நம்ம படித்து முடிச்சாச்சு. இப்போ 3வது லெசனாக நம்ம பார்க்கக்கூடிய லெசன் உயிர்மெய் எழுத்துக்கள். இது மலையாளத்தில் அக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஞ்சனாட்சரம் குரூப்பில் நம்ம பார்க்க போகிற குரூப் கடைசி குரூப். இந்த குரூப்பை நீங்கள் முழுமையாக படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்களால் மலையாளம் எழுதவும், படிக்கவும், பேசவும் முடியும். வணக்கம். தமிழ் மொழியில் 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள் உள்ளன. உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து உருவாகும் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்களாகும். தமிழில் மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் உள்ளன. இவைகள் சேர்ந்து தமிழ் எழுத்து மாலையின் அடிப்படை அமைப்பை உருவாக்குகின்றன. நமஸ்காரம். மலையாளத்தில் மொத்தம் 15 ஸ்வரங்கள், 36 வெஞ்சனங்கள் உண்டு. வெஞ்சனங்கள் ஸ்வரங்களுமாய் சேர்ந்தால் புதிய அக்ஷரங்கள் ഉണ്ടാക്കും. ഇവയെ സ്വരവ്യഞ്ജനങ്ങൾ എന്ന് വിളിക്കുന്നു. ഓരോ വ്യഞ്ജനവും 15 സ്വരങ്ങളുമായി ചേർന്ന് 540 സ്വരവ്യഞ്ജനങ്ങൾ ഉണ്ടാക്കുന്നു. ഇവ ചേർന്നാണ് മലയാള ഭാഷയുടെ സമ്പന്നമായ അക്ഷരമാല രൂപം കൊള്ളുന്നത്. തമിഴ് ഉയിരെഴുത്തുക്കൾ അ, ആ, ഇ, ഈ, ഉ, ഊ, എ, ഏ, ஐ, ஓ, ஓ, ஔ. மலையாள ஸ்வரங்கள் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, இர், ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இப்போ நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் பார்க்க போகிறதுனால, அதாவது அக்ஷரங்கள் பற்றி பார்க்க போகிறதுனால, நம்ம லெசன் 1ல் படித்த ஸ்வரங்களையும் உயிரெழுத்துக்களையும் இப்போ பார்த்தோம். அடுத்து இப்போ நாம் தமிழ் மெய்யெழுத்துக்களையும் மலையாள வெஞ்சனங்களையும் பார்க்கலாம். க, ங, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, ப, ழ, ல, ர, ந, ஷ, ச, ஹ. இந்த எழுத்துக்களை மொத்தமாக பார்க்கும்போது தமிழ் மெய்யெழுத்துக்கள் 18ஓடு இந்த 3 எழுத்துக்கள் சேர்றதுனால மொத்தம் 21 எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா மலையாளத்தில் இந்த சிறப்பு எழுத்துக்களையும் சேர்த்து தான் 36 வெஞ்சனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. க, 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 घ, ङ, च, छ, ज, झ, ஞ, ட, 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 ந, த, 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 ந, ப, ஃப, ப, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ல, ர, ஷ, ஷ, ச, ஹ. ஒரு லாங்குவேஜை நீங்கள் மறக்காமல் படிக்கணும், படித்தது மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜோடைய எழுத்துக்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் விருப்பத்தோடு கற்றுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது அமையும். ஸோ அதனால் இந்த மலையாள அக்ஷரங்கள், வெஞ்சனங்கள், ஸ்வரங்கள் அப்படின்னு எல்லா எழுத்துக்களையும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் அதை எழுதி பார்க்கணும். இந்த சீரியஸில் வரக்கூடிய ஒரு லெசனையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த சீரியஸோட அடுத்த லெசனுக்கு நீங்கள் போகணும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோங்க. அதுக்கு கால இடைவேளை அப்படின்றதே கிடையாது, கால நிர்ணயம் அப்படின்றதே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு லெசனை ஒரு நாள்லேயும் கற்றுக்கலாம், ஒரு 3 நாள்லேயும் கற்றுக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு வாரத்துலேயும் கற்றுக்கலாம். என்னுடைய சஜஷன், உங்களுக்கு இது ஃபுல்லாக மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் 3 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கணும். இப்போ இந்த அக்ஷரங்கள் லெசனில் நாம் குறியீடுகள் மூலயமா ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். தமிழ் குறியீடுகள். தமிழ் குறியீடுகளை பொறுத்த வரைக்கும் அ அப்படின்றதுக்கு அடிஷ்னலாக எந்த விதமான குறியீடுமே கிடையாது. ஏன்னா அ ப்ளஸ் இக்கு ஈக்குவல் டு க
அதுக்கு துணை குறியீடுகள் எதுவுமே கிடையாது. ஆனால் ஆ அப்படின்னு வரும்பொழுது துணைக்கால் அப்படின்றது ஒரு குறியீடாக இருக்குது. எடுத்துக்காட்டு, ஆ கூட்டல் இக்கு ஈக்குவல் டு கா. காக்கு பக்கத்தில் ஒரு துணைக்கால் போடுறது மூலிமா அது கா அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி தான் ஒரு ஒரு உயிரெழுத்துக்களுக்கும் ஒரு குறியீடு இருக்குது. அதே மாதிரி தான் மலையாளங்களிலும் ஒரு ஒரு உயிரெழுத்துக்கள், அதாவது ஸ்வரங்களுக்கும் ஒரு குறியீடுகள் இருக்குது. இந்த குறியீடுகளை வெஞ்சனங்கள் கூட நம்ம உபயோகிக்கும் போது தான் அது ஸ்வர வஞ்சனங்களாக மாறுது. அதாவது தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாகுதோ அதே மாதிரி தான் மலையாளத்தில் ஸ்வர வஞ்சனங்களும் உருவாகுது. மலையாள குறியீடுகளை இதை கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய குறியீடுகளை கரெக்டாக பாருங்கள். நீங்கள் இதை கூட உங்களுடைய மலையாளம் த்ரூ தமிழ் நோட் புக்கில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி குரூப்புடைய முதல் எழுத்து யா. தமிழ் எழுத்தை போலவே இருக்கக்கூடிய இந்த யாவை உங்களால் எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியும். யா, இ, ஈ, யு, யூ, ரி, ஏ, ஏ, ஐ, யோ, யோ, யோ. இந்த எழுத்தை எழுதி முடித்ததுக்கு அப்புறம் நாம் அடுத்த லெட்டருக்கு போகலாம். ஸ்வரவஞ்சனம் ரா. ரா, ரா, ரி, ரி, ரு, ரு, ரி, ரே, ரே, ரை, ரோ, ரோ, ரவ். நம்ம அடுத்த லெட்டருக்கு போகலாம். ஸ்வரவஞ்சனம் லா. லா, லா, லி, லீ, லு, லூ, ரி, லே, லே, லை, லோ, லோ, லவ். இப்போ நம்ம அடுத்த லெட்டருக்கு போகலாம். ஸ்வரவஞ்சனம் வா. தமிழில் இருக்கக்கூடிய வா மாதிரி தான் இதனுடைய அமைப்பு இருக்கும். ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய சுழி அப்படின்றது இதில் இருக்காது. அது இல்லாமல் நீங்கள் எழுதும்போது உங்களால் வாவை எளிமையாக எழுத முடியும். பா, பா, வி, வி, உ, உ, ரி, பே, பே, பை, ஓ, ஓ, பவ். இந்த எழுத்து முடித்ததுக்கப்புறம் நாம் அடுத்த லெட்டருக்கு போகலாம். ஸ்வரவஞ்சனம் ழா. இது 99% தமிழ் எழுத்து மாதிரியே ஒத்து போயிருக்கும். அதனால் நீங்கள் இதை எளிமையாகவே எழுதலாம், படிக்கலாம். ழா, ழா, ழி, ழீ, ழு, ழூ, ழி, ழே, ழே, ழை, ழோ, ழோ, ழவ். இப்போ நம்ம அடுத்த லெட்டருக்கு போகலாம். ஸ்வரவஞ்சனம் லா. மலையாளத்தில் இருக்கக்கூடிய பெரிய லா. இதுக்கு முன்னாடி பார்த்தது சின்ன லா. லா, லா, லி, லீ, லு,
லு, ல்ட்ரி, லே, லே, லை, லோ, லோ, லவ். இப்போ நாம் அடுத்த லெட்டரை பார்க்கலாம். ஸ்வரவஞ்சனம் ரா. இது பெரிய ரா. ரா, ரா, ரி, ரி, ரு, ரு, ரி, ரே, ரே, ரை, ரோ, ரோ, ரவ். இந்த எழுத்தை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லெட்டருக்கு போகலாம். ஸ்வரவஞ்சனம் ஷா. மலையாளத்தில் மொத்தம் 3 வகையான ஷா அப்படின்றது இருக்குது. இந்த லாவை திருப்பி போட்ட மாதிரி இருக்கக்கூடிய எழுத்து ஷா. இது சிறிய ஷா. ஷா, ஷா, ஷி, ஷி, ஷு, ஷூ, ஸ்ரீ, ஷே, ஷே, ஷை, ஷோ, ஷோ, ஷவ். இப்போ நாம் இன்னொரு வகையான ஷாவை பார்க்கலாம். இந்த ஷா பெரிய ஷா. ஷா, ஷா, ஷி, ஷி, ஷு, ஷூ, ஸ்ரீ, ஷே, ஷே, ஷை, ஷோ, ஷோ, ஷவ். இந்த எழுத்து தமிழ் எழுத்துடைய ஷா மாதிரியான அமைப்பிலே தான் இருக்கும். ஆனால் இந்த எழுத்துக்கள் எல்லாமே வேற்று மொழியிலிருந்து வந்தக்கூடிய எழுத்துக்கள். அடுத்த எழுத்தான சா அப்படின்ற எழுத்தை நம்ம பார்க்கலாம். சுழி இருந்தால் அது தமிழில் இருக்கக்கூடிய சா. சுழி இல்லாமல் இருக்கிறதுனால இது மலையாளத்தில் இருக்கக்கூடிய சா. இது ரெண்டு தான் இதனுடைய வேறுபாடுகள். 99% ஒரே மாதிரியான அமைப்பில் தான் இருக்குது. சா, சா, சி, சி, சு, சு, ஸ்ரீ, சே, சே, சை, சோ, சோ, சவ். இப்போ நாம் அடுத்த லெட்டருக்கு போகலாம். ஸ்வரவஞ்சனம் ஹா. ஹா, ஹா, ஹி, ஹி, ஹூ, ஹூ, ஹ்ரி, ஹே, ஹே, ஹை, ஹோ, ஹோ, ஹவ். இப்போ நாம் ஸ்வரவஞ்சனங்கள் குரூப் அனைத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது அக்ஷரங்களை நம்ம படித்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் மலையாள எழுத்துக்களை எளிமையாக படிக்கவும் எழுதவும் முடியும். தொடர்ந்து பயிற்சி செய்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். ஒருத்தருக்கும் தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் இதை அடைய முடியும். அதனால் தொடர்ந்து எங்களுடைய லெசன்ஸ் அனைத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லெசனையும் முடித்ததுக்கப்புறம் உங்களால் ஒரு முழுமையான மலையாளியாக உங்களால் மாற முடியும். நன்றிகள்.